உங்களுடைய கட்சி தலைவர் ஏற்கனவே தலைமைச் செயலகத்திற்கு சென்று அமைச்சர்களை சந்தித்தார். நீர்ப்பாசன திட்டங்களை எல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லி கோரிக்கை வச்சிருந்தீங்க. இப்போ அந்த மாதிரி திட்டங்கள்லாம் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் என்ன மாதிரி திட்டங்கள் இடம்பெற்றிருக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அந்த ஒரு விஷயம் நாங்கள் வரவேற்கிறோம். சேவை பெறும் உரிமை சட்டம் என்ற ஒரு சட்டம் அமைக்கப்பெறும் என்று சொன்னதை நாங்கள் வரவேற்கிறோம். அது தெளிவாக சொல்லியிருக்கிறோம். நீர்ப்பாசனத்துறைக்கு எதுவும் தெளிவான ஒரு இது இங்கே கொடுக்கவில்லை. இன்னும் சொல்ல போனோம் என்று சொன்னால், ஒரு திட்டத்திற்கு அவங்க 200 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. அந்த திட்டத்தினுடைய மதிப்பீடு கிட்டத்தட்ட 2000 கோடி. இது எப்ப நிறைவேற்ற போறாங்க, எப்படி பண்ணுவாங்கன்றது யாருக்கும் தெரியல. இன்னொன்னு பெண்ணையாறு செய்யாறு இணைப்பு திட்டத்திற்கு டிபிஆர் தயாரிக்கிறதுக்கு ஒரு 50 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. இது எந்த இடத்துல போய் முடியும் அப்படின்றதுல, ஏன்னா ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பது எப்பவுமே பாத்தீங்கன்னா, அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தொடர்ச்சியாக ஒரு 13% டோட்டல் ஜிடிபி அக்ரிகல்ச்சரை தான் சார்ந்து இருக்கிறது. அதாவது வேளாண் துறை சார்ந்துதான் அதுல இருந்து வரக்கூடியதான் ஜிடிபியோட முக்கியமான ஒரு பங்களிப்பாக இருந்து கொண்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாம நீங்க தொழில்துறைன்னு எடுத்துட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 30-35% தொழில்துறை பாத்தீங்கன்னா வேளாண் பொருட்களை சார்ந்து இருக்கும். வேளாண் உற்பத்தி பொருட்களை சார்ந்து நடக்கின்ற தொழில்கள் ஒரு 30% வரை இருக்கும். அப்ப பெரும்பான்மையான டோட்டல் ஜிடிபியில உங்களுக்கு பங்கு வகிக்கக்கூடிய வேளாண் துறைக்கு இங்க நிதி குறைக்கப்பட்டு இருக்கு. ஒரு 200 கோடி ரூபாய் 250 கோடி ரூபாய் குறைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால், நீங்க அடிப்படையில் இருக்கக்கூடிய அடித்தளத்தை கவனிக்காம நாங்க ஜென்சிக்கு செஞ்சோம், இதுக்கு செஞ்சோம், ஜென் ஆல்பாக்கு செய்யறோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் போக போக தான் தெரியும் எங்க எட்டு போய் விடுகிறது என்பதை கொடுத்து. இதையும் தாண்டி இந்த அரசாங்கம் மதுவினால் வரக்கூடிய வருமானத்தை ஒரு முக்கியமான வருமானமாக பார்க்க ஆரம்பித்து விட்டார்களோ என்ற ஐயம் எங்களுக்கு தொடர்ச்சியா இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா ஆன்லைன்ல மது விற்பனை செய்வது, இந்த மது கடைகளை 717 கடைகளை மூடி விட்டோம் என்று சொல்கிறீர்கள். அதே நேரத்தில் 300 கடைகள் வேற இடத்துல மாற்றி திறக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் செய்தி கொண்டிருக்கிறது. மதுவை இப்ப ரெஸ்டோ பார் திறக்க போறேன்னு சொல்றீங்க. ஸோ இந்த மாதிரி மதுவை ஊக்குவித்து அதனால் வரக்கூடிய வருமானத்தை பெருக்குவது ஒரு நாட்டினுடைய ஒரு எண்ணமாக இருக்கும் என்று சொன்னால், இதெல்லாம் எங்க கொண்டு போய் நீங்க மதுவை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு செஞ்சு எங்கேருந்து நீங்க வளர்த்தெடுக்க போறீங்க? போதைப் பொருளை ஒழிப்போம், இதுவும் ஒரு வகையான போதை தான். இதை நீங்க ஊக்குவிக்கின்ற வேலைகளை நீங்க செய்யும் பொழுது எப்படி நீங்க போதையை வைத்து செஞ்சுக்கிட்டுக்கான நல்ல விஷயங்களை கொடுப்பீங்க? கேட்டீங்க நீங்க 4000 கோடி கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. நீங்க இதுக்கு முன்னாடி நடந்த எந்த பட்ஜெட் எடுத்து பார்த்தாலும் அதிகப்படியான தொகை ஒதுக்கப்படுவது முதல்ல வேளாண் துறைக்கு இருக்கும், அடுத்தது கல்வித்துறைக்கு இருக்கும். இப்ப 2 துறைக்குமே குறைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் எங்கே போகுது? நீங்க அடித்தளத்தை ஒரு மக்களுக்கு தாராளமாக ஒரு முறையான ஒரு அடித்தளத்தை உருவாக்கி கொடுக்காமல் நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு நாங்க செய்யறோம், சரி அப்படியாவது இந்த பொருளாதாரத்தை நீங்கள் இவ்வளவு கட்டுப்படுத்தி நிதி சுமையை குறைப்பீர்கள் என்று சொன்னால் அதுவும் இல்லை. உங்களுடைய ப்ரொஜெக்ஷன்ல என்ன கொடுத்துருக்கீங்க? அடுத்த ஆண்டு இன்னும் நிதி சுமை அதிகமாகும், கடன் அதிகமாகும், வட்டி கட்டக்கூடிய வட்டி அதிகமாகும். அப்ப என்னதான் நீங்க சொல்ல வரீங்க? ஒரு தட்டத்துல நாங்க லீக்கேஜை அரெஸ்ட் பண்ணி நாட்டுக்கு வரி வருவாயை அதிகப்படுத்திருக்கிறோம்னு சொல்றீங்க. அதிகப்படுத்துகின்ற வரி வருவாய் எங்க போகிறது? புதிய திட்டங்கள் எதுவும் நீங்க இது வரைக்கும் சொல்லல. அடுத்தபடியாக உங்களுடைய ப்ரொஜெக்ஷன்ல நீங்களே சொல்றீங்க, எங்களுக்கு வரக்கூடிய கடன் இப்ப நிதித்துறை செயலாளர் கொடுத்த பேட்டியில அதெல்லாம் கடன் எல்லாம் குறையாது, அடுத்த ஆண்டு காலம் அதிகமாகிட்டே தான் போகும், நாங்க கட்டுற வட்டி அதிகமாக தான் இருக்கும், மூலதன செலவுன்னு பாத்தீங்கன்னா கட்டுற வட்டியோட குறைவா தான் இருக்கு, மூலதன செலவு நீங்க குறைவாக செய்து கொண்டிருக்கும் போது, விவசாயத்திற்கு நிதியை குறைவாக ஒதுக்கி இருக்க பொழுது, பள்ளி கல்வித்துறைக்கும் கல்வித்துறைக்கும் நீங்க உயர்கல்வித்துறைக்கும் நிதியை குறைவாக ஒதுக்கி இருக்கும் பொழுது, ஆனா கனிம வளத்துறை மூலமா வருவாயை பெருக்குவோன்னு சொல்லியிருக்காங்க சார். பெருக்குகின்ற வருவாய் உங்களுக்கு அடுத்த வருஷத்துல வருவாய் பற்றாக்குறையை குறைக்க தானே செய்யணும். வருவாய் பற்றாக்குறை கொடுக்குறீங்களே, ஏன் கொடுக்குறீங்க? நீங்க தான் மாற்று வழியில வருமானத்தை அதிகப்படுத்துறீங்கன்னா அடுத்த ஆண்டு உங்களுடைய வருவாய் பற்றாக்குறை என்பது குறைய வேணுமா, குறையக்கூடாதா? ஏன் வருவாய் பற்றாக்குறை அதிகமாகுது? ஏன் கடன் சுமை உங்களுக்கு அதிகமாகும்னு நீங்க சொல்றீங்க? சரி, அதுதான் என்ன விதமான ஒரு பட்ஜெட்டை நீங்க உருவாக்கி இருக்கிறீர்கள் என்பது நீங்க தெளிவா நீங்க வெளிப்படுத்த வேண்டிய சூழ்நிலை. நீங்க உண்மையிலேயே ஊழலை ஒழிக்கிறீங்கன்னு சொன்னா முதல்ல கொண்டு வர வேண்டியது லோக் ஆயுக்தா தானே. ஏன் லோக் ஆயுக்தா பத்தி எந்த வித ஒரு அறிவிப்பும் இந்த பட்ஜெட்ல நீங்க கொடுக்கல? விமர்சிப்பதற்கு ஒண்ணுமே 1 லட்சம் இருக்கு விமர்சிப்பதற்கு இந்த பட்ஜெட்ல. இந்த அரசுக்கு என்ன ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கிறது என்ற மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. அந்த கேள்வியெல்லாம் முன்வைத்து தான் நாங்க சொல்றோம். ஆனா சேவை பெறும் உரிமை சட்டம் நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க, மகிழ்ச்சி வரவேற்கிறோம். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து நாங்க சமூக நீதியை நிலைநாட்டுவோம்னு சொல்லியிருக்கிறீங்க, அதை நாங்க வரவேற்கிறோம். ஏன்னா இதெல்லாம் அடிப்படையான விஷயம். நாங்க சைக்கிள் கொடுக்குறோம், சைக்கிள் ஆல்ரெடி கொடுத்துட்டு தான் இருந்தாங்க, லேப்டாப் திட்டம் ஆல்ரெடி கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. இவ்வளவு கடன் சுமை இருக்கும் போதும் கடந்த ஆட்சியாளர்கள் நீங்க புதுசா என்ன செய்ய போறீங்க? மாற்றத்தை மக்கள் கொடுத்துருக்காங்க. ஒரு மாற்றத்தை மக்கள் உங்ககிட்ட கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா
இதை தாண்டி நீங்க புதுசா ஏதாவது செய்ய போறீங்களான்னு எதிர்பார்த்திருந்த மக்களுக்கு இன்னைக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சிருக்கு. சரி, விவசாயத்தை பொறுத்தவரை கடன் சுமை, விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று எதிர்பார்ப்புல இருந்தாங்க. நாளைக்காவது நடக்குதான்னு நாங்க இன்னைக்கு ஏக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம். அந்த விவசாய கடனை தள்ளுபடி செய்வதற்கான அறிவிப்பு வருமா என்பதை எதிர்பார்த்து உட்கார்ந்து சூழ்நிலை. சார், காங்கிரஸ் கட்சியிலிருந்து ராஜா சுடலைக்கணி சார் சொல்லுங்க. முன்னாடி கட் பண்ணிட்டோம். அதாவது எல்லாரும் சொல்றாங்க எல்லாமே சொன்ன விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, புதுசா எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஏஐ தொழில்நுட்பத்துக்காக ஒரு 2022 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏஐ நகரம் இன்னைக்கு வந்து தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து உலகம் வந்து ஏஐ ரொம்ப அபரிவிதமான வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. அந்த நேரத்துல நம்முடைய மாணவர்களும் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களும் அவங்களோட போட்டி போடுற அளவுக்கு இருக்கணும்னா அதுக்கு வந்து ஏஐ தொழில்நுட்பத்தினுடைய தேவை வந்து இன்னைக்கு அத்தியாவசியமானது. அதுக்காக வந்து ஏஐ தொழில்நுட்பத்துக்காக 2022 கோடி ஒதுக்குனது மட்டும் இல்லாம உலக அளவுல ஏஐ நகரம் ஒண்ணு வந்து இங்க உருவாக்குறதுக்கான முயற்சியை மேற்கொள்வோம், அதுக்கான எல்லா வசதிகளையும் நாங்க செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு அரசு வந்து ஒரு பரந்த பார்வையோட பாக்குற விஷயம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப முக்கியமானது. இன்னொன்னு வந்து இந்த சென்சிகேட்ஸ்க்காக சொல்றாங்க வேளாணுக்காக ஒதுக்கல, அப்படிலாம் கிடையாது. இந்த அரசு வந்து மல்டி டைமென்ஷன், அதாவது ஒரு அரசாங்கம் வந்து வளர்ச்சி அடையணும்னா எல்லாத்தையும் பார்க்கணும். கல்வி பார்க்கணும், சுகாதாரம் பார்க்கணும், பெண்கள் முன்னேற்றம் பார்க்கணும், வேலை வாய்ப்பு பார்க்கணும், தொழில்துறை பார்க்கணும், பொது சுகாதாரம் பார்க்கணும், மருத்துவம் பார்க்கணும், எல்லாத்தையும் பார்த்தாதான் ஒரு அரசா இயங்க முடியும். இந்த அரசு வந்து எல்லாத்தையும் பார்க்குது. அதாவது கடந்த ஆட்சியில வந்து தாலிக்கு தங்கம் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து நிறுத்தப்பட்டது. அதுக்காக வேற ஒரு பெயர்ல வேற ஒரு திட்டம் செயல்படுத்துறேன்னு சொன்னாங்க. அது எப்படி செயல்படுத்தினாங்கிறது யாருக்குமே தெரியல. ஆனா இன்றைக்கு வந்து இந்த அரசு வந்து அண்ணன் சீர் திட்டம் அப்படிங்கிற பெயர்ல தாலிக்கு தங்கம் கொடுக்குது, கல்யாணத்துக்கு பட்டுப்புடவை கொடுக்குது. இதெல்லாம் வந்து பெண்கள் வந்து ரொம்ப இது வந்து எங்க அண்ணன் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து அரசாங்கத்துக்கான ஒரு நல்ல ஒரு இது. இன்னொரு சார் சொல்லி முடிச்சுக்கிறேன் சார், இன்னொரு விஷயம் என்னன்னு வச்சுக்கோங்களேன், முக்கியமானது வந்து தாலிக்கு தங்கம் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தாய்மாமன் தங்க மோதிரம், இது கூட வந்து திமுகவை சேர்ந்த அண்ணன் சொன்னாங்க இல்ல செம்புதான் கொடுப்பாங்க, அப்படிலாம் கிடையாது. இந்த மோதிரம் வந்து தங்கத்துலதான் கொடுக்க போறாங்க. அதுக்கான நிதி ஒதுக்கீடு 580 பேசிடுவோம் சார். லாஸ்ட் 2 மினிட்ஸ் தான் இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம் தயவு செய்து குற்றச்சாட்டுகள் எதுவும் வேணாம். பட்ஜெட்டை பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க ஒரு நிமிஷத்துல? சகோதரர் சொன்னார், பாவம் அவருக்கு தெரியல. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல சுருக்கமா நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பை 2023 வந்து நம்மளோட மைக்ரோசாஃப்டோட டைப் பண்ணியிருக்காங்க. ஓகே, அந்த ப்ராஜெக்டினுடைய பேர் வந்து டீல்ஸ் ப்ராஜெக்ட். ஓகே ஓகே. அதே மாதிரி ஃபர்தர் டிஎன் ஸ்மார்க்ல 100 ஸ்கூல் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல கிட்டத்தட்ட வந்து பெரிய ஏஐசிடி உருவாக்குவதற்கான திட்டமிடல் அது எல்லாமே வந்து கடந்த காலத்தில் போடப்பட்டது. அது ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத மீண்டும் சகோதரர் அவர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயத்தை நான் நிறைவு கருத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அதாவது கட்டுமான பொருட்களினோட விலை கடுமையாக ஏறி இருக்கிறது. ஓகே, இதை வந்து இந்த அரசு கட்டுப்படுத்துவதற்காக எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஓகே, அவர் சொன்னார் ஏதாவது கனிம வளத்தின் மூலமாக வருவாயை பெருப்புகிறோம்னு. குறைந்திருக்கிறது மிகப்பெரிய அளவில். நிறைய குவாரிகள் மூடப்பட்டிருக்கின்றன. இந்த அரசினுடைய அணுகுமுறை குவாரிகளை நோக்கி சரியாக இல்லாத காரணத்தினால நிதி வருவாய் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் குறைந்திருக்கிறது. தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியில் 14வது இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது. 3 மாதங்களில் 75% முதலீடுகள் குறைந்திருக்கிறது. கடந்த காலாண்டில் இதே அளவு ஒப்பீடு செய்து பார்க்கின்ற பொழுது தமிழ்நாடு அப்ப வருவாயில மிகப்பெரிய அளவில் ஆட்சி வந்த பிறகு பின்தங்கி கொண்டிருக்கிறது. இது அடுத்த பட்ஜெட்ல கிளியரா ரிஃப்ளெக்ட் ஆகும். கண்டிப்பா மேடம். நிதி விஷயங்களை பத்தி உங்க பேசக்கூடாது. டெண்டர் முறைகேடு நீங்க ஓபன் டெண்டர் யார் வேணா விடலாம். பட்ஜெட் பத்தி சீலிங்கே கிடையாது, யார் வேணா எடுக்கலாம். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தாவே அரசு பட்ஜெட் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வருமானம் வந்தாதான் நம்ம அதை கட்டுப்படுத்த முடியும். டெண்டர் முறைகேடு, நிதி முறைகேடு, ஆர்டிஓ ஆபீஸ்ல இருந்து தாசில்தார் ஆபீஸ்ல இருந்து பார்ட்டி ஃபண்ட்ல இருந்து இந்த கதையெல்லாம் கிடையாது. எல்லாமே அரசுக்கு ஒரு ப்ரூஃப். அதாவது ஏதாவது போய் பேசணும்னே ஓட்றது. ஆட்டேப் கலைக்கணும் பார்க்கறாரு. ஒரு லாஸ்ட் ஆட்டத்தை கலைக்கிறதுலாம் இல்ல. உங்க தலைவர் பேசி ஓஞ்சிட்டாரு. அடுத்து நீங்க புதுசா வந்தீங்க பேச போறீங்க அவ்வளவுதானே. ஏஐ ஸ்கில் சென்டர்ஸ்ல இருந்து உருவாக்கி இருக்கோம் இன்னைக்கு நாங்க. இன்னைக்கு அது நாங்க உருவாக்குனதுங்க. நீங்க பண்ணலங்க. எவ்வளவு ஒதுக்குனீங்க? நாங்க அப்ப 27 கோடி ரூபாய் ட்ரையல் ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம். அதனால தான் 100 ஸ்கூல்ஸ் பண்ணிருக்கோம். சே நோ டு ட்ரக்ஸ், சே எஸ் டு ஸ்போர்ட்ஸ்
என்று சொல்லியிருக்கோம். விவேகானந்தர் சொன்னார் என்னிடம் 100 இளைஞர்களை தாருங்கள். அப்ப பெண்களுக்கு, மகளிருக்கு, கல்விக்கு, போதை பத்தி நம்ம கணேஷ்குமார் சொன்னது எனக்கு சரியா கேட்கல. இருந்தாலும் போன ஆட்சியில அதான் அங்க பெரிய பிரச்சனை. 7800 கேஸ் போக்சோ கேசஸ்ங்க. ஹரஸ்மெண்ட் ஆஃப் விமன், செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட், ரேப் இதெல்லாம் இந்தியா லெவல்ல பேசப்பட்டதுங்க. இந்த ஆட்சியில 50% அந்த அளவுக்கு பெண்களுக்கு எதிரான ரேப் கேசஸ் அதே போல தாய் வீட்டு சீதனம் வருதோ இல்லையோ, தாய் மாமன் சீராக தங்க மோதிரம் வரப்போகுது. தாய் வீட்டு சீர் வருதோ இல்லையோ, அண்ணன் சீராக படித்தவர்களுக்கும் பெண்களுக்கும் இன்னைக்கு தாலிக்கு தங்கம் கொடுக்கறோம். இதுல எங்க ஸ்டிக்கர், லேப்டாப் கொடுக்கறோம். நீங்க லேப்டாப் கொடுத்தீங்களா? 20 லட்சம் லேப்டாப் கடைசி ஒரு வருஷத்துல 10 லட்சம் கொடுத்தாங்க. தெரியலன்னு சொல்லுங்க. 1 லட்சம் கூட தரல, ஏமாத்துனீங்க. தெரியாம சொல்றீங்க. 20 லட்சம் கண்டு போட்டு 10 லட்சம் ஸ்டூடண்ட்ஸ் கொடுத்துறோம். புரட்சி தலைவி அம்மா ஸ்டிக்கர் ஒட்டணும் தானே. சரி, ஓகே. நிறைய ஒத்துங்க. சார், தேங்க்யூ.